வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் இருந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சியில் வந்து ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சியில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சால் தான் நம்மளால் ஓனாக சியில் வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ அப்படி நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கான்செப்ட்ஸ் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்கு நம்ம வந்து ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம வந்து எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலா அப்படி இல்லை அப்படின்னா அதில் நம்ம வந்துட்டு எவ்வளோ டேட்டாஸ் நம்ம வந்து இன்புட் யூசர்லேருந்து வாங்கணும், என்ன ப்ராசஸ் கால்குலேட் நம்ம வந்து பண்ணணும், என்ன அவுட்புட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது அதில் யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம வந்து என்ன டேட்டா டைப்பில் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன்னாடியே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகணும். இப்போ ஏரியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா நான் வந்து கால்குலேட் பண்ண அப்படிங்கும்போது பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுற அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் பை இன்ட்டு ஆர் அப்படின்னு நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதே போல் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி எப்படி இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பிளாங்காக நமக்கு வந்து ஒரு எடிட்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். சேவ் பண்ணும்போது .c அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் ஏரியா நான் வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதுலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு வேரியபிள் என்ன டேட்டா டைப்பில் டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்புட் நம்ம வந்து வாங்க போகிற வேல்யூ வந்துட்டு பாயிண்டில் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்படி பாயிண்டில் இருக்கும் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுறது ஃப்ளோட்டில் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம், டபுளில் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஃப்ளோட்டில் பண்ணுறது பெஸ்ட்டாக, டபுளில் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டோடைய ரேஞ்சை விட டபுளுடைய ரேஞ்சு நமக்கு வந்து ஹை நமக்கு. ஸோ அதனால் எப்போதுமே நம்ம வந்துட்டு டபுள் டேட்டா டைப்பை டிக்ளரேஷன் பண்ணுறதே நமக்கு வந்து பெஸ்ட்டு. அப்போ டபுளில் நான் வந்துட்டு ரேடியஸ் வாங்கிறதுக்காக ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். பையோடைய வேல்யூக்காக வந்துட்டு பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த ஏரியாவை நான் வந்துட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன்ல, ஸோ இந்த ஏரியாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுள் அப்படின்னு சொல்கிற டேட்டா டைப்லேயே இதையும் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இன்புட் யூசர்லேருந்து வேல்யூஸ் நான் வந்துட்டு ரேடியஸ்க்கும் பைக்கு நான் வந்து வாங்கணும். அப்போ printf அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ணுற டைமில் யூசர்லேருந்து வேல்யூஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ printf அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்டர் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேர்ட் நம்ம வந்து பார்த்ததும் யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஸ் அதுக்கு வந்து என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ண அந்த வேல்யூவை நம்ம வந்து ஸ்கேன்எஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் ரேடியஸ் வாங்க போகிறேன். ரேடியஸ் வந்துட்டு டபுள் டேட்டா டைப்பை டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால ஸ்கேன்எஃப்பில் உள்ளே வந்து எல்எஃப் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ வெளில வந்துட்டு வாங்கும்போது ஆம்பர்சன் கொடுத்து அந்த ரேடியஸை நம்ம வந்து வாங்கணும். சேம் இதே போல் பைக்கான வேல்யூஸ் நான் வந்துட்டு யூசர்லேருந்து வாங்கணும். ஸோ என்டர் பை வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பை வேல்யூ வாங்கணும் அப்படிங்கும்போது சேம் அதே போல் ரேடியஸ்க்கு பதிலாக பை அப்படின்றத வந்து வாங்கலாம். இப்போ 2 இன்புட் வேல்யூஸ் நான் வந்து வாங்கிட்டேன். இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணிட்டேன். கால்குலேஷன் பண்ணிவிட்டு இப்போ ஆன்சர் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது printf அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் பிரிண்ட் பண்ணும்போது வெளியில் நான் வந்துட்டு ஏரியாவை தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏரியா அப்படிங்கிறத நான் வந்து டபுள் டேட்டா டைப்பில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எந்த இடத்துல இந்த டபுள் கொட்டேஷனில் எந்த இடத்துல ஏரியாவுடைய வேல்யூயை பிரிண்ட் பண்ணுமோ ஸோ அந்த இடத்துல டபுளுடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஏரியாவுடைய வேல்யூவை ஸோ இந்த எல்எஃப் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்க்கிளுக்கு நான் வந்துட்டு வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். பையோடைய வேல்யூ வந்து 3.14 அப்படிங்கிறது தான் அதுவும் கொடுக்குறேன்.
ஸோ இதை கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லுது. இப்போ அகைன் திரும்ப இன்னொரு டைம் நான் வந்து கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து ரேடியஸ்க்கு கொடுத்த வேல்யூ வந்து 2.3 நான் வந்து கொடுத்தேன். இப்போ இங்கே வந்து 1.5 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆனால் பையோடைய வேல்யூ அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம் மாற்றி கொடுக்க மாட்டோம். 3.14 அப்படிங்கிறது தான் மாறவே மாறாது. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்தப்பில் வேல்யூஸ் எனக்கு வந்து மாறி வரும். ஸோ இந்த பையோடைய வேல்யூ வந்து மாறவே மாறாது அப்படிங்கும்போது கான்ஸ்டன்ட் டபுள், ஏன்னா மாறவே மாறாது வேல்யூ கொடுத்துட்டு 3.14 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேயே அசைன் பண்ணிடலாம் அதுக்கான வேல்யூ. பையோடைய வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு டைம் யூசர்ட்டேருந்து ரன் பண்ணுற டைமில் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஒன்லி ரேடியஸ் மட்டும் வாங்கினா போதும். இது போல் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு ரேடியஸ் மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு வந்து கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இதே இதில் நான் வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டபுள் டேட்டா டைப்பில் சர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2 × π × r கால்குலேஷன் பண்ணிட்டேன். ஸோ அதோடைய வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதே பிரிண்ட் ஏரியாவுடைய பிரிண்ட் கால்குலேட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து சர்க்கம். ஸோ ஏரியா அண்டு சர்க்கம் ரெண்டுமே கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2.3 ரேடியஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதோடைய ஏரியா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி அதுவும் பிரிண்ட் பண்ணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், பாயிண்ட்டுக்கு பிறகு எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து 6 டிஜிட்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்துட்டு ரவுண்ட் அப்போ அல்லது வந்து ரவுண்ட் டவுன் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவன்றதை வந்துட்டு நான் வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கும்போது சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து ரவுண்ட் அப் ஆகும். இதை நான் வந்து ரவுண்ட் டவுன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ளோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரவுண்ட் டவுன் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ரவுண்ட் அப் ஆயிடுச்சு, இது வந்து ரவுண்ட் டவுன் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் கால்குலேஷன் ப்ளஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேஷன் ரெண்டுதுமே ஒரே சி அப்படின்ற அந்த மெயின்குள்ளேயே நான் வந்து எழுதியிருக்கேன். இதை நம்ம வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி தனித்தனியாக நம்மளால் எழுதணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஃபங்க்ஷனுடைய ரிட்டன் டைப் வாய்டு, ஃபங்க்ஷனுடைய நேம் நான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏரியா கால்குலேஷன் பண்ணுறது. ஸோ அப்படியே நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். அதே போல் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறத ரிட்டன் டைப் வந்து வாய்டு சர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் மெயினில் வந்து ஜஸ்ட்டு ரேடியஸ் மட்டும்தான் நான் வந்து கால்குலேஷன் பண்ணுறேன். யூசர்ட்டேருந்து நான் வந்து வாங்குகிறேன். பை அப்படின்றதுக்கு இங்கேயே வேல்யூஸ் நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஏரியா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணணும். கால் பண்ணும்போது ஸோ ரேடியஸ் வேல்யூ பைக்கான வேல்யூலாம் இங்கே மெயினில் எனக்கு வந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸாக நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஆர்கமா பை அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா அப்படிங்கிறத கால் பண்ணும்போது நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பை ப்ளஸ் ஆர் நான் வந்து வாங்கணும். ஸோ இதில் நான் வந்துட்டு டபுள் டேட்டா டைப்பில் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ டபுள் டேட்டா டைப்பை தான் எனக்கு வந்து சென்ட் ஆகும். அப்போ இந்த ஏரியா அப்படின்றதுக்குள்ளே நான் வந்து ரிசீவ் பண்ணும்போது டபுள் டேட்டா டைப்லேயே ஆர் அப்படிங்கிறத நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ பை அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுறதுக்கும் பை அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர் அப்படின்றது தான் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ ஏரியா நம்ம வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணி இதை கால்குலேஷன் பண்ணி ஏரியாண்டரில் அசைன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ அதே போல் சர்க்கம் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஆர்கமா பை. இங்கே நான் வந்து ஆர்குமெண்ட்ஸாக நான் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ டபுள் டேட்டா டைப்பில் ரேடியஸையும் நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணணும். ஸோ அடுத்தது பை அப்படின்றதையும் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அவ்வளோதான். ரன் பண்ணி பார்க்கலாம்.
அதே ப்ரோக்ராம் அப்படியே நமக்கு வந்து ரன் ஆகும். இப்போ இதில் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து எடுத்து விடுறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். டூ 2.3 கொடுக்குறேன். பாயிண்ட்டுக்கு பிறகு 6 டிஜிட்ஸ் எனக்கு வந்து சொல்லுது. ஸோ இது பாயிண்ட்டுக்கு பிறகு நம்ம வந்து 6 டிஜிட் அப்படின்றத 2 டிஜிட்டாக வேணாலும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பாருங்கள். பிரிண்ட் பண்ணும்போது %LF நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த %LF நம்ம வந்து கொடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 2 டிஜிட் எனக்கு வந்து தெரியணும், பாயிண்ட்டுக்கு பிறகு எனக்கு வந்து 2 டிஜிட் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு 2.2. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதை அப்படியே எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ஒரு டாட் வச்சு விட்டுடலாம். பாயிண்ட்டுக்கு பிறகு எனக்கு வந்து 3 டிஜிட் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா 3 மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. 2.3 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 நம்ம வந்து கொடுத்துருப்போம். பாயிண்ட்டுக்கு பிறகு 2 டிஜிட் எனக்கு வந்து தெரியும். ஸோ ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.2 நான் வந்து கொடுத்துருக்கேன். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2, பாயிண்ட்டுக்கு பிறகு வந்து 2 டிஜிட் எனக்கு வந்து தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா .3 மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கும். பாயிண்ட்டுக்கு பிறகு 3 டிஜிட் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ எப்படியும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.